ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிருத்திகை, அதனால் பச்சரிசி சாதம் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார். என்ன போட்டு சாம்பார் வச்சுருக்கேன்னா சவ் கேரட் மாங்காய் இது மூணும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும், அது எனக்கு பிடிக்கும். சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வச்சுருக்கேன். அடுத்தது எங்கள் வீட்டில் பறித்த முருங்கைக்கீரை பொரியல், தேங்காய், துவரம்பருப்பு, சாம்பாருக்கு வேக வச்சோம்ல அந்த துவரம்பருப்பு தேங்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல்னால் பசங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சண்டே வேறு வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால தான் பொரியல் செஞ்சேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணாது, தக்காளி போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வேறு மாதிரியாக பண்ணேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வடை கொஞ்சம் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் பூஜைக்கு வடையெல்லாம் செய்ய தேவையில்லை, ஏன்னா அவங்க தம்பி இறந்துருக்காங்க. சாதாரணமாக தான் பூஜை பண்ணணும், விளக்கேற்றி சாமி கும்பிடணும். தம்பி நேற்று சரியான சாப்பாடு செய்யலை, அதான் அவங்க பிடிக்காத சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பும் வாழைத்தண்ணை பொரியல் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். மத்தியானம் வந்து அதான் அங்கே ரேங்க் கார்டு வாங்குறதுக்காக போனோம்ல, அது சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு வெறும் தயிர் சாதம், சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லை, அதுதான் சாப்பிட கொடுத்தேன். அப்போ சொன்னேன் ஈவினிங் ஏதாவது செஞ்சு தரேன் தம்பின்னு. அப்புறம் ஈவினிங் வடை செஞ்சு தரவான்னு கேட்டேன். தம்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சாம்பார் வடைனா பிடிக்கும், அது நான் சாப்பிடுவேன்னாரு. நான் அவருக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை சாம்பார் வடை. அவர் எப்படி சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வடையே செஞ்சேன். கொஞ்சம் சாம்பார் காயெலாம் இல்லாமல் சாம்பார் எடுத்து அதில் வடையை வந்து ஊற வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா வரணுன்னா நம்ம வந்து ஒன்று சாம்பார் வந்து கொதிக்க இருக்கும்போது வடையை போடணும். வடை ஆறிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை சாம்பார் ஆறி இருக்குதுன்னா வடையை வந்து சூடாக வந்து சாம்பாரில் போடணும். அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். ஈவினிங்காக அவருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அவர் எதுவுமே கேட்க மாட்டார், அவர் கேட்கவே தெரியாது. என்ன வேணும்னா ஏதாவதுன்னு சொல்லுவார். சரி அவரே சாம்பார் வடைன்னு கேட்டார்ல, அதனால தான் வடை செஞ்சேன். நம்ம எல்லா கிருத்திகைக்கும் விரதம் எடுக்கிறவங்க தான். என்ன ஆடி கிருத்திகை அப்படி தை கிருத்திகை அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாயசம் வைப்போம், வடை செய்வோம், மாவிளக்கு மாவு போடுவோம். நாங்கள் வந்து மாவிளக்கு மாவு போடக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, அது எதுவுமே செய்யக்கூடாது. குழந்தைனார் இறந்துருக்கிறதுனால சும்மா சாதாரணமாக தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம். எப்பயுமே நாங்கள் வந்து கிருத்திகை விரதம் தான், ஆடி கிருத்திகைன்னு இல்லை. இது ஆகஸ்ட் மாதம் வர்றது தான் ஆடி கிருத்திகைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே தான் கிருத்திகையில் விரதம் இருக்கிறோம். அதனால் எந்த கிருத்திகை ஆடி கிருத்திகை என்னன்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.